Hi, hello friends. Welcome to punarvis kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல chicken keema masala எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இப்ப கடாயில ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ 1 ஸ்பூன் சீரகத்தை சேர்த்துக்கிறேன். சீரகம் நல்லா பொரியட்டும். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியா கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதல சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ 2 பச்சை மிளகாயை நீல வாக்கில் கட் பண்ணியதை இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணியதை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் இன்னும் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் போல் தண்ணியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. 1/2 கிலோ சிக்கன் கீமாவை இதில் சேர்த்துக்கிறேன். இது சிக்கன் கீமான்றதுனால சீக்கிரமாக சிக்கன் வந்து வெந்துடும். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு மசாலாக்களை சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகுத்தூள். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா கொதி வரட்டும். இப்போ சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மறுபடியும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போ கடைசியாக முந்திரி பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கிறேன்.
கடைசியாக கசூரி மேத்தியை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்மளோட சிக்கன் கீமா மசாலா. இது சப்பாத்தி, நான் இதோட சேர்த்து சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. பசித்து ருசித்து சாப்பிடுங்க.